அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனின் பூர்வ ஜென்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ணன் ரொம்ப நல்லவனாக இருந்தும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனுடைய பூர்வ ஜென்மம் தான். பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் ஒரு அரக்கனாக பிறந்திருந்தான். சகஸ்ர கவசன் அப்படின்ற ஒரு அசுரனாக பிறந்திருந்தான். அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷமாக தவம் புரிஞ்சு பிரம்மன்கிட்ட வரம் வாங்கியிருக்கான். அது என்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 சாட்டைகளால் போர்த்தப்பட்ட ஒரு கவசம். யாருமே அந்த கவசத்தை அவ்வளோ ஈஸியாக நீக்கிட முடியாது. ரொம்ப கஷ்டமானது. அந்த 1000 கவசத்தையும் அவனை நீக்கினா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கவசம். இதை பெற்றதுனால அவன் தேவர்களையும் மக்களையும் எப்பயும் போல் எல்லா அரக்கர்களும் எப்படி பாடாப்படுத்துவாங்களோ, இவனும் தேவர்களையும் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தின்னு வந்திருந்தான். தேவர்கள்லாம் விஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுறாங்க. விஷ்ணு இதுக்கு என்னென்னா சாதாரணமாக இருக்க முடியாது. 12 தவம் இருந்து அதுக்கப்புறமா ஒரு கவசத்தை நீக்க முடியும். 12 வருஷமாக தவம் இருந்து நீக்கணும். அப்படி மட்டும்தான் அதை போக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது அந்த கவசம். அதனால் விஷ்ணுக்கிட்ட முறையிட்டோன்னே விஷ்ணு நரநாராயணன்ற ஒரு அவதாரம் எடுத்து 12 வருஷமாக தவம் இருந்து 999 கவசத்தையும் அழிச்சிடுறாரு. இதுக்குள்ளே ஒரு பெரிய பிரளயமே வந்துடுது. அதுக்கப்புறமா அந்த ஒரு கவசத்தோட சூரிய லோகத்துக்கு அதாவது இந்த கவசம் சகஸ்ர கவசம் செஞ்சுறாரு. அதுக்கப்புறம் சூரிய லோகத்துலேருந்து மறுஜென்மம் எடுக்கும்போது தான் சூரியபுத்திரனாக கர்ணனாக பிறப்பெடுக்கிறார். அந்த மீதி இருக்க அந்த ஒரு கவசத்தையும் எடுத்தால் தான் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதனால கிருஷ்ணர் அதாவது நாராயணரே கிருஷ்ணராக பிறக்கிறாரு. மகாவிஷ்ணு நரநாராயண ரூபத்தில் அர்ஜுனனாக பிறக்கிறாரு. பாண்டவர்கள்லாம் 12 வருஷம் வனவாசம் செஞ்சதும் அந்த நரநாராயணனுடைய 12 வருஷ தவம் தான். ஒரு கவசத்தை பார்த்திங்கன்னா இந்திரன் தானம் வாங்கிட்டு போகிற மாதிரி வரும். அதுவும் கிருஷ்ணருடைய வேலை தான். இந்த கவசம் நீங்கினால தான் அர்ஜுனன் கர்ணனை கொல்ல முடிஞ்சது. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த கவசம் கடைசியாக இருந்த ஒரு கவசம். அதை நீக்கினா தான் பண்ண முடியுன்றதுனால தான் இந்திரன் மூலயமா தானம் பெற்றாங்க. இதுதான் கர்ணனுடைய வாழ்க்கை, அதாவது முன்ஜென்ம கதை. கர்ணன் இவ்வளோ நல்லவனாக இருந்தும் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்ணனுடைய முன்ஜென்ம வினை தான். அதனால தான் இவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் என்னன்னு தெரியாமல். ஏன்னா நான் இப்போது நல்லவன் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா போன ஜென்மத்தில் நாம் என்னவாக இருந்தோம் நமக்கு தெரியாது. நாம் செஞ்சது பாவமா புண்ணியமா ஏன் இப்படி இருக்கோன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் கர்ணனும் பெரிய அரக்கனாக இருந்து எல்லா இதுவும் இழந்து ஒரே ஒரு கவசத்தோடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கான். அந்த ஒரு கவசத்தையும் போக்கணுன்ற ஒரு இதில் தான் இவ்வளோ கஷ்டத்தையும் அதாவது அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம நிறையா விஷயங்கள் தப்பு செஞ்சுருக்கலாம். அதுக்கான தண்டனையை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம். அதனால் கர்ணனுடைய இந்த கதை எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம். செய்ய முடியலைன்னா அட்லீஸ்ட்டு யாருக்கும் எந்த கெடுதலாவது செய்யாமல் இருப்போம். நாமளும் கர்ணனை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம். கர்ணன் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்காவது நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள்லாம் செய்வோம். அப்படி செய்கிறதுனால முன்ஜென்ம பாவங்கள்லாம் விலகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.